மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற பெண்களுக்கு இந்த பாலியல் ரீதியாக அவருடைய கணவராக இருக்கலாம், அவருடைய ஆண் துணையாக இருக்கலாம், பாலியல் ரீதியாக ஒரு ஈர்ப்பு அல்லது இந்த பாலியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்குரிய ஆசை குறைவாக இருப்பது, அதாவது செக்ஷுவல் டிசையர்ஸ் அல்லது செக்ஷுவல் லிபிடோ குறைவாக இருப்பதற்குரிய விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். எனவே இதை பார்ப்பவர்கள், யூடியூபிலே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் ஃபாலோ அப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய மனைவி, நான் பல இடங்களிலே கண்டிருக்கின்றேன், பல ஆண்கள் வந்து சொல்லுகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது, டாக்டர் திருமணம் முடித்து 3 மாதங்கள் ஆகிறது, இன்னும் என்னுடைய மனைவி எனக்கு பாலியல் ரீதியான இன்பத்தை தருவது கிடையாது, அவருக்கு அந்த செக்ஸிலே ஈடுபடுவதே ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கின்றது. அதே நேரத்திலே எனக்கு, அதாவது அவருக்கு இரவு வருவது கூட பயமாக இருக்கிறது. ஒரே டிவிக்கு முன்னால் இருந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறார், படுக்க அறைக்கு வருகிறார் இல்லை. அது நேற்று ஒரு தம்பதியினர் என்னை வந்து சந்தித்தார்கள். திருமணம் முடித்து 6 வருடங்கள் ஆகிறது, இன்னுமே அந்த பெண் ஆர்காசம் என்ற உச்சக்கட்டத்தை அடையவில்லை. அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும், ஓரல் செக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வாய்ப்புணர்ச்சி, அது மிகவும் உணர்ச்சிகரமான ஒன்றாகவும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நன்றாக திருப்தி அளிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கின்றது. அதை பற்றி கூட அவர்களுக்கு ஒன்றும் இதுவரைக்குமே தெரியாத ஒரு நிலையாக அது இருந்தது. உண்மையாக கவலையாக இருந்தது அவர்களை பார்க்கின்ற போது. எனவே உங்களுடைய மனைவி திருமணம் முடித்த பிற்பாடு உங்களுக்கு ஒரு பாலியல் இன்பத்தை தரவில்லை என்றால் முதலிலே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும், இவ்வளவு நாள் அந்த கேப்பை நாங்கள் எடுப்பது என்று. உதாரணமாக, இப்போதைய உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டில் இருக்கிற திருமணங்கள் இப்படித்தான் நடைபெறுகிறது. கணவனும் மனைவியும் தொலைபேசியின் மூலமாகவோ அல்லது வேறு ஊடகங்கள் மூலமாகவோ பேசிக்கொள்வார்கள். பிறகு அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருமணமாக இருக்கும், சனிக்கிழமை பின்னிரம்தான் கணவர் வருவார். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே திருமணம், பகலிலே திருமணம். அன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு அவர்கள் இருவருக்குமே முதலிரவு அல்லது ஹனிமூன் அல்லது ஃபர்ஸ்ட் நைட். இதை நாங்கள் ஒருபோதுமே இதற்கு ஒப்பிட முடியாது. ஏனெனில், அதாவது இருவருமே நேரடியாக கண்டுகொண்டது ஒரு 24 மணித்தியாலத்துக்கு குறைவு. எனவே அந்த முதல் இரவிலே அந்த பெண் எல்லா விதமான சுகத்தையும் அந்த ஆணுக்கு கொடுப்பார் என்று சொல்லி அந்த கணவர் ஒருபோதுமே எதிர்பார்க்க முடியாது. ஏனெனில் அந்த பெண்ணுக்கு அந்த ஆணை பழக்கமே இல்லை. இருவருமே ஒரு தனி அறையிலே போய் இருக்கின்ற போது பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இதை விட காதல் திருமணங்கள், காதலித்து வருடக்கணக்காக காதலித்து செய்யப்படுகிற திருமணங்களிலே இந்த பிரச்சனை ஒருபோதுமே வராது. எனவே உங்களுடைய மனைவி முதல் இரவிலேயோ அல்லது திருமணம் முடித்து 3 மாசத்துக்குள்ளேயோ உங்களுக்கு சுகம் கொடுக்காவிட்டால், டாக்டர் கிருஷான் சொன்னவர் அது ஃபீமேல் செக்ஷுவல் டிசார்டர் என்று சொல்லி கொண்டு தலையை போட்டு பிக்க வேண்டிய தேவை கிடையாது. எல்லாவற்றுக்குமே ஒரு காலம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், என்ன இந்த பேசி செய்யப்படுகிற திருமணங்கள் எவ்வளவு காலமாக பெண்கள் தங்களை பொத்தி வளர்த்தார்கள், ஒருவருக்கும் தெரியாமல் உடுப்புகளை எல்லாம் போட்டு அவர்கள் இருந்தார்கள். அந்த முதல் இரவிலேயோ முதலுக்கு அடுத்தடுத்த இரவிலேயோ போய் இந்த உடுப்புகளை எல்லாம் கலட்டி அந்த தனக்கு ஒரு ஒன்றுமே 2-3 நாட்கள் மட்டுமே பழகின ஒரு ஆணுடன் இருப்பது என்பது ஒரு மிகவும் ஒரு கஷ்டமான விடயம். அதை எண்ணி பார்ப்பது கூட பெரிய கஷ்டமாக இருக்கிறது. அந்த நிலையிலே அதுதான் ஃபீமேல் செக்ஷுவல் டிசார்டர் என்று சொல்லி தயவு செய்து அதை பற்றி நீங்கள் தீர்மானிக்க முடியாத நிலையில் இந்த பெண்ணுக்கு பாலியல் ரீதியிலே ஆர்வமே இல்லை, நாட்டம் இல்லை, அந்த டாக்டர்கிட்ட கூட்டிக்கொண்டு போகணும், இந்த டாக்டர்கிட்ட கூட்டிக்கொண்டு போகணும்னு யோசிக்க கூடாது. எனவே அதற்கு ஒரு டைம், ஒரு காலம் இருவருமே அதுக்குத்தான் சொல்லுகிறோம் என்றால் இருவருமே நல்லா பேசி பழகி கதைக்க வேண்டும்.
மிக முக்கியம். உங்களுக்கு தெரியும், முந்தைய காலங்களிலே இந்த திருமணம் முடிப்பதற்கு முதல் 6லேருந்து 1 வருடத்துக்கு முதலே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்று வைக்கலாம், திருமண பதிவு வைப்பார்கள். அது வீட்டிலையும் 2 வீட்டிலையுமே பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். அந்த திருமணம் பதிவு செய்த பிற்பாடு ஏறக்குறைய 6 மாதங்கள்லேருந்து 1 வருடம் மட்டும் இருக்கும். இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும், இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இருவருமே பேசி கதைத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது. ஆனால் இந்த நிலைமை இப்போதைய காலகட்டத்தில் இல்லை. இப்போது ஃபாஸ்ட் வேர்ல்ட். இன்றைக்கு வருவார்கள், நாளைக்கு கல்யாணம், நாளண்டைக்கு மாப்பிள்ளை எங்கே போயிடுவார், வெளிநாட்டுக்கு போய்விடுவார். சில நேரங்கள் அந்த 1 கிழமைக்குள்ளேயே அந்த மனைவி கற்பம் தரித்திருக்கிறார். இத்தனை பெண்களை கண்டிருக்கிறார், கற்பம் தரித்திருக்கிறார். எங்களுடைய நாங்கள் பல நிகழ்ச்சிகளை இந்த பிள்ளை பெறுகிற இருக்கின்ற அம்மாமாருக்கு நடத்துவோம். நிகழ்ச்சிகள், அதாவது ஹெல்த் எடியூகேஷன் ப்ரோக்ராம் என்று சொல்லுவோம். நடத்துகின்ற போது நாங்கள் கேட்கின்ற போது கணவர் எங்கே என்றால், கணவர் வெளிநாடு. எவ்வளவு காலம்? 8 மாதம். உங்களை எத்தனை மாதம் உங்களுக்கு பிள்ளை பெற இருக்கிறது? 8 மாதம். அதாவது அடுத்த 2 கிழமையிலே 1 கிழமையிலே கணவர் பறந்து போய்விட்டார் வெளிநாட்டுக்கு. இது எப்படியான திருமண உறவுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது, ஒரு காலம் கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியம். அதிலே முக்கியமாக இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவன் மேலோ தன்னுடைய ஆண் துணையின் மேலேயோ ஈர்ப்பு இல்லாததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் முதலாவது காரணத்தை சொல்லுவார்கள் செக்ஷுவல் டிசையர் டிசார்டர் என்று சொல்லுவாங்க. அதாவது அந்த பெண்ணுக்கு அந்த அந்த பாலியல் உறவை கொள்ள விருப்பம் இல்லை. செக்ஷுவல் டிசையர் டிசார்டர், அதாவது பாலியல் உறவில் அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லை. 2வதாக பாலியல் உணர்விலே பாலியலில் ஈடுபடுவதற்கு அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருந்தாலும் அந்த பெண் கிளர்ந்தெழுவதில்லை, உணர்ச்சி வசப்படுவதில்லை. அதை நாங்கள் சொல்லுவோம் எரவுசல் டிசார்டர். முதலாவது வகையிலே அந்த பெண்ணுக்கு பாலியல் உணர்வே இல்லை. 2வது வகையிலே பாலியல் உணர்வு இருந்தாலும் பாலியல் உணர்வின் காரணமாக ஒரு ஆணை பார்க்கின்ற போது, அந்த ஒரு உடுப்பில்லாமல் பார்க்கின்ற போது அந்த பெண்ணுக்கு இந்த ஆசைகள் எல்லாம் கிளந்தலும் அந்த நிலை இல்லை, அதாவது எரவுசல் டிசார்டர். 3வதாக பாலியல் உணர்ச்சி இருக்கின்றது, பாலியல் கிளர்ச்சி இருக்கின்றது, ஆனால் அந்த பெண்ணுக்கு உச்சக்கட்டம் அடைய தெரியாது. நேற்று கூட வந்த தம்பதியினர், அந்த பெண் திருமணமாகி 8 வருடங்கள். இந்த ஓகேசம் என்றாலே என்னென்று தெரிவதில்லை. பெரிய கவலையாக இருந்தது. இன்று 21ஆம் நூற்றாண்டு முடியை கொண்டு வரப்போகிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே கூட இப்படி ஒரு பெண் இருக்கிறாரா என்று சொல்லி எனக்கு உண்மையாக கவலையாக இருந்தது. எனது கூட கிடைக்க முடியாமல் இருந்தது. என்னுடைய உடம்பு இதன் பிரச்சனை காரணமாக பெரிய கவலையாக இருந்தது. இதை 3வது வகை என்ன நடந்தாலும் அவர்களுக்கு, அந்த பெண்ணுக்கு உச்சக்கட்டம் வருவதே இல்லை. அதற்குரிய சிகிச்சைகள் எல்லாம் இருக்கின்றத பிறகு பார்க்கலாம். 4வதாக ஒரு பெண் மிகவும் முக்கியமாக, இது இந்த பேசி செய்யப்படுகிற திருமணங்களில் மிகவும் முக்கியம் என்ன, செக்ஷுவல் பெயின் டிசார்டர். அதாவது ஒரு பெண்ணுக்கு அவருடைய ஆண் அந்த பெண்ணினுடைய யோனிக்குள்ளே அதனுடைய ஆண்குறியை செலுத்துகின்ற போது, அதாவது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருக்கின்ற போது அந்த பெண்ணுக்கு தாங்க முடியாத வலி நோய் ஏற்படுகிறது. இப்போது ஆண்கள் ஜிம்முக்கு போகாத ஆண்கள் கிடையாது. பல பேர் ஜிம்முக்கு போறதுக்கு காரணம் என்ன, என்னுடைய மனைவியினம் கூடுதலான நேரம் இருக்க வேண்டும். பல பேருடன் நான் கேட்டிருக்கின்றேன், பொடியை எப்படி வைத்திருக்கொள்வார் எனில் கூடுதலான நேரம் என்னுடைய மனைவியுடன் இருக்க வேண்டும். பல பேருடைய ஒரு பதிலாக இருக்கின்றது. எனவே அந்த இடத்திலே நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இப்படி ஜிம்முக்கு போயிட்டு வந்து என்னுடைய பலத்தை முழுவதுமே ஒரு மனைவியினுடைய யோனியிலே நாங்கள் பிரயோகிக்கின்ற போது அவருக்கு தாங்க முடியாத வலி அல்லது நோவு, அதை நாங்கள் சொல்லுவோம் டிஸ்பெரிமுனியா அல்லது வெஜைனஸ்மஸ் என்று சொல்லுவோம். இந்த 2மே பிரச்சனை வருகின்ற போது அந்த மனைவி என்ன செய்வார், கொஞ்சம் கொஞ்சமாக பாலியல் உறவை தவித்துக் கொள்வார். எனவே இரவு வந்தவுடன் கட்டிலுக்கு வர மாட்டார், பயம். ஏனெனில் கணவருடன் நான் உடலை வைத்துக் கொள்கின்ற போது எனக்கு தாங்க முடியாத வலி ஏற்படுகிறது. எனவே இவற்றை எல்லாம் ஒவ்வொரு கணவனும் பார்க்க வேண்டும். இதை பற்றி பிறகு பார்வையில் முக்கிய காரணம் என்ன, இந்த கூடுதலாக இந்த டிஸ்பெரூனியா அல்லது வெஜைனஸ்மஸ் ஏற்படுவதற்குரிய காரணம் என்ன, இந்த ஃபோர்ப்ளே முன் விளையாட்டுகள் இல்லாத தன்மை. நேற்று கூட வந்த தம்பதியினருக்கு இந்த முன் விளையாட்டுகள் என்று சொல்லுகின்ற போது மேலே பார்க்கிறார்கள், அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் செக்ஸ் என்பது சும்மா 2 பேரும் இருந்து படுத்தால் காணும் என்று சொல்லி. அப்படி அல்ல. நாங்கள் செக்ஸை, இந்த பாலியல் உறவை ஒவ்வொரு செகண்ட் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அனுபவிப்பது மிகவும் முக்கியம். அதன் மூலமாகத்தான் நல்ல ஒரு உறவு எங்களுக்கு கிட்டும். எனவே தயவு செய்து இதை பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.